இப்ப கடவுள் வந்துட்டு கருணையுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த கிரக தோஷங்களால மனுஷங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? கடவுள் கருணை உள்ளவர்னா அந்த கிரக தோஷத்தை எதுக்கு மனிதர்களுக்கு தராரு? கடவுள் கண்டிப்பா கருணை இருக்குதான். அவர் எல்லாரையும் இப்போ ஏழையா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஏன்னா கடவுள் ஒண்ணுதான். நீங்க எந்த கடவுளாலும் கும்பிடுங்க, கண்டிப்பா கடவுளை நம்பணும். எப்ப கடவுளை நம்புறீங்களோ அப்பதான் உங்களுக்கு. இப்ப பரிகாரம் பண்ணா வந்துட்டு உங்களோட விதியில வந்துட்டு அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பரிகாரங்கள் பண்ண சொல்றீங்க. ஆனா விதின்றது அது மாறாத விஷயம் தானே. நம்மளுக்கு என்ன விதி எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். அப்ப எதுக்கு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண சொல்றாங்க? இப்போ நமக்கு என்ன இருக்கோ அதுதான் நடக்க போகுது. ஓகேவா? அதோட பர்சன்டேஜ் குறைக்கலாம்னு சொல்றாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த ஒரு சில நிமிஷத்துலயே வந்துட்டு அதோட ஜாதகத்தை எடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, இது உண்மையிலே அவங்க ஜாதகத்தை வச்சு அவங்க வாழ்க்கையே சொல்ல முடியுமா? இப்போ ஒரு குழந்தை பிறகுன்னா சரியான ஜோதிடர் இருந்தா ஒரு வயசுக்கு முன்னாடி ஜோதிடர் கண்டிப்பா பார்க்க கூடாது. அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதக்கூடாது. ஒரு வயசுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் ஜாதகமே எழுதணும். சோ இப்ப ஒரு குழந்தை அந்த கிரக அமைப்புல பிறக்குது, அந்த குழந்தையோட லைஃப் ஃபுல்லா கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன அஸ்ட்ராலஜின்றது நமக்கு ஒரு கால்குலேஷன் தான். சோ எந்த ரேடியேஷன் எப்ப விடுது, அந்த குழந்தை எந்த தசா பீரியட்ல பிறக்குது, அதை வச்சு சோ ஒரு நாளைக்கு கிரக அமைப்பு மாறிக்கிட்டே வரும். பஞ்சாயத்துல பார்த்தா தெரியும், கோச்சாரம் சொல்லுவாங்க. கிரக அமைப்பு ஒரு நாளைக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். சோ அதை வச்சுட்டு அந்த குழந்தையோட ஃபுல் லைஃபும் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அதுலயும் ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கு புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா படிப்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியும், மேத்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியும். அதுலயே இப்ப இருக்க காலகட்டத்துல அந்த குழந்தை கண்டிப்பா அக்கௌண்ட்ல தான் போகும் அப்படி சொல்றது தவறு. அந்த குழந்தை அக்கௌண்ட்லயும் போலாம், இல்ல ஐடி ஃபீல்ட்லயும் போலாம். அது வளரதான் அதோட இன்ட்ரெஸ்டும் இருக்கு. கண்டிப்பா குழந்தையோட தாட்ஸ் இருக்குல்ல, அதுவும் இருக்கு. மேத்ஸ்னா அதுல நிறைய இருக்குல்ல. ஆமா, மேத்ஸ் இருக்கு, ஐடி ஃபீல்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு. சோ இதுலதான் போகணும் அப்படி கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஓகே. சோ அது கண்டிப்பா சேஞ்சஸ் ஆகும். ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் லெவல் வரைக்கும் ஒரு 90% வரைக்கும் கரெக்டா சொல்லலாம். அதாவது இன்னைக்கு இருக்கிற கோச்சார படி பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுல தசா பீரியட், அந்த குழந்தைக்கு என்ன தசாம் நடக்குது, சோ அந்த லக்னம் எங்க இருக்குது, அது மொத்தம் நிறைய பார்க்கலாம். அது நிறைய இருக்கு. அந்த லக்னாதிபதி எங்க இருக்காரு, சனி யார் கூட தொடர்பு, குரு எந்த இடத்துல இருக்காரு, குரு யார் கூட தொடர்பா இருக்கு, குரு பார்வை எங்க இருக்கு, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துதான் அது சொல்ல முடியும். இப்ப கடவுள் கருணையுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த கிரக தோஷங்களால மனுஷங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? கடவுள் கருணை உள்ளவர்னா அந்த கிரக தோஷத்தை எதுக்கு மனிதர்களுக்கு தராரு? கடவுள் கண்டிப்பா கருணை இருக்குதான். அவர் எல்லாரையும் இப்போ ஏழையா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு உண்மையா நம்ம இருக்கணும், கடவுளை பிரார்த்தனை பண்ணணும். கிரக அமைப்பு சரியில்லைன்னா பூர்வீகத்துல அவங்க தாத்தா பாட்டி இல்ல அது 7 ஜென்மத்துக்கு முன்னாடிதோ செஞ்ச பாவம் இப்ப அந்த குழந்தைக்கு பிறக்கலாம். சோ நீங்க அந்த தோஷம் கண்டிப்பா இருக்கும். தோஷம் இருக்கு, எப்படி தவிர்க்கலாம்? எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கடவுளை ப்ரே பண்றீங்களோ அதை தவிர்க்கலாம். இல்ல உங்களுக்கு எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கிரகத்தை ஜாஸ்தியா வழிபாடு பண்ணணும். அந்த கிரகத்தோட காரகத்துவம் சொல்லுவாங்க. இப்ப குரு தான் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப குருவோட காரகத்துவம் யாருன்னா டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு மேனேஜர். அதாவது குரு எப்படி சொல்லி தராங்க அந்த லெவல்ல யாருக்கா நம்ம லைஃப்ல யாரெல்லாம் நம்ம சொல்லி தரலாம், அவங்களுக்கு எல்லாம் மரியாதை பண்ணணும். அவங்களுக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறது, அவங்களுக்கு மரியாதை பண்ணி அவங்க காலில் ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். அந்த தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கம்மியாகும், கெட்ட தோஷம் எல்லாம் விலகும். சோ இது மாதிரிதான் எந்த கிரகம் பாதிக்கப்படுதோ அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சுக்கிரம் பாதிக்கப்பட்டிருக்கா, அப்ப உங்களுக்கு கண்டிப்பா லைஃப்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஈஸி தான், இல்ல நம்ம ஜாதகன்றது ஈஸி தான். அப்ப சுக்கிரன் வழிபாடு பண்ணணும். நீங்க அப்ப நவகிரகத்துல போயிட்டு சுக்கிரன் பகவான் வழிபாடு பண்ணலாம். அப்ப ஒரு பட்டு துணி, வெள்ளை கலர் பட்டு துணி வாங்கி கொடுத்து, சுக்கிரனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். சோ ஒரு பால் பாயசம் வாங்கி கொடுத்து
அதை செஞ்சு நம்ம அதை படைக்கலாம். வீட்லயே பால் பாயசம் வந்து வெள்ளிக்கிழமைனா சாயந்தரம் 6 மணிக்கு மேல படைச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து கெட்டதெல்லாம் வந்து அவாய்ட் ஆகும். ஒரு கிரக அமைப்புக்கு அந்த தெய்வத்தை வந்து நீங்க ஈர்க்கணும், ப்ரே பண்ணணும். அதுக்கான காரகத்துக்கு வந்து நீங்க நல்லது செய்யணும். ஓகே. இப்ப ஒருத்தவங்க வந்துட்டு ஜாதகம், இந்த பரிகாரம் எதையுமே நம்ப மாட்டாங்க, ஆனா அவங்க லைஃப்ல வந்துட்டு ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பரிகாரம் பண்றது, கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருந்து, ஆனா அவங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப இது நம்ம கடவுளை நம்பணும்னு எடுத்துக்கணுமா இல்ல நம்ப கூடாதுன்னு நம்ம எடுத்துக்கணும்? கண்டிப்பா வந்து எந்த கடவுள் கும்பிட்டாலும் சரி, ஏன்னா கடவுள் வந்து ஒண்ணுதான். நீங்க எந்த கடவுளாலும் கும்பிடுங்க, கண்டிப்பா கடவுளை நம்பணும். எப்ப கடவுளை நம்புறீங்களோ அப்பதான் உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல வந்து பாசிட்டிவா நடக்கும், எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி வந்து கடவுளை நம்பிக்கை, இப்போ சில பேர் வந்து கடவுளா கும்பிடுவாங்க, அவங்களுக்கு கஷ்டம் மேல கஷ்டமா வந்துகிட்டே இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா ஏன் அப்படி வருது? எல்லாருக்கும் அப்படி வர்றது இல்லையே, சில பேருக்கு அப்படி வருது. கடவுளை கும்பிட்டும் பிரச்சனை இருக்குன்றது சில பேர் தான் இருக்காங்க. அவங்க பூர்வீக, அதாவது தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க ஜாதகத்திலேயே சரி இருக்காது. இப்போ முன்னாடி ஜென்மத்துல வந்து இவங்களே நிறைய பாவங்க பண்ணிருப்பாங்க, அந்த பாவத்தோட வந்து பிறந்திருப்பாங்க. அதை கண்டிப்பா வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். சோ இன்னொருத்தங்க நீங்க சொன்னீங்க, அதாவது ரொம்ப ப்ரே பண்ண மாட்டாங்க, ரொம்ப கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஆனா வந்து நல்லா இருப்பாங்க, நல்லா காசு பண்ணும், குழந்தைங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அவங்களோட ஜாதகத்துல வந்து அமைப்பு நல்லா இருக்கு. இப்ப அந்த ஜாதக அமைப்பு இருக்குல்ல, பிறந்தவன ஜாதக அமைப்பு இருக்கு, நல்லா இருக்கு. அதோட அவங்க முன்னாடி ஜென்ம புண்ணியம் இருக்குல்ல, அது இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறாங்க. கர்மா சொல்லுவாங்க, யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி கர்மாவை செஞ்சிருக்காங்களோ அது கண்டிப்பா வந்து அனுபவிப்பாங்க. சரி, இந்த ஜென்மத்திலயும் நீங்க தவறு செஞ்சுட்டா கண்டிப்பா உங்களால வந்து நல்லது மாத்திக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு புறாவோ ஒரு அனிமல்ஸுக்கு ஏதோ ஒரு தீங்கு நினைக்கிறீங்க, தீங்கு செஞ்சுட்டீங்க, தெரியாம செஞ்சுட்டீங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்போ ஒரு நாய் ஏதோ அடிச்சிட்டீங்க, தெரியாம அடிச்சிட்டீங்க சின்ன வயசுல, இப்போ வந்து அந்த பைரவருக்கு வந்து நீங்க சாப்பாடு தொடர்ந்து வைக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு செய்யலாம். ஒரு புறாவுக்கு ஏதோ நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, சோ அந்த புறா கோவில்ல போயிட்டு அந்த புறாவுக்கு வந்து நீங்க தானியங்கள் போடலாம், நிறைய தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. அதாவது ஒரு நாள் போட்டாச்சு, நான் ஒரு நாள் செஞ்சுட்டேன் புறாக்கு, இதெல்லாம் சரியாயிடும் அப்படி கிடையாது. உங்க லைஃப் ஃபுல்லா செய்யுங்க, வேண்டுங்க, நான் இது தெரியாம பண்ணிட்டேன், ஃபியூச்சர்ல நான் இனிமேல் வந்து இதை பண்ண மாட்டேன், இந்த தவற பண்ண மாட்டேன்னு வேண்டுங்க. கண்டிப்பா உங்க பாவம் எல்லாம் நீங்கிடும். இந்த ஜென்மத்திலேயே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நல்லது பண்ணுங்க. இப்ப நல்லதுன்னா பணத்தாலதான் நல்லது பண்ணணும்னு அப்படி அவசியமே கிடையாது. தெரியும் வராங்க, அவங்க பேக தூக்க முடியாம தூக்கின்னு வராங்க, அவங்களுக்கு பேக நீங்க தூக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு பெரியவங்க வந்து பஸ்லயே நிக்கிறாங்க, கொஞ்சம் இடம் விடலாம், நீங்க நில்லுங்க, என்னால வந்து நிக்க முடியும், நீங்க உட்காருங்க அப்படி சொல்லி உட்கார வைக்கலாம். சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எப்ப வந்து வீட்லயே அமைதியா இருக்கீங்களோ, வீட்டுல எல்லாரும் ஹெல்ப் பண்றீங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றீங்க, ஒரு ஆபீஸ் போனாலும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்றீங்க, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா நடக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நீங்க பண்ண புண்ணியம் சொல்லுவாங்க, ஹெல்ப் இருக்கணும், யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, யாருனே தெரியாது, நமக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருக்காது. அது நீங்க சில பேர் வந்து இந்த வீடியோ பாக்குறவங்களும் தெரிஞ்சிருக்கும், அதாவது ரொம்ப க்ளோஸே இருக்காது, திடீர்னு ஒருத்தங்க வந்து நான் பாத்துக்கிறேன், நான் ஹெல்ப் பண்றேன், உனக்கு அங்க ஜாப் இருக்குப்பா, நான் உனக்கு சொல்றேன், நான் ரெஃபர் பண்றேன், திடீர்னு நமக்கு வந்து நல்லது நடந்திருக்கு, நிறைய பேருக்கு அப்படி வரும். சோ வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்க வேணாம், தொடர்ந்து நல்லதே செய்வோம், எல்லாருக்கும் பெஸ்டாவே நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கும். இப்ப பரிகாரம் பண்ணா வந்துட்டு உங்களோட விதியில வந்துட்டு அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பரிகாரங்கள் பண்ண சொல்றீங்க, ஆனா விதின்றது அது மாறாத விஷயம் தானே, நம்மளுக்கு என்ன விதி எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். அப்ப எதுக்கு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண சொல்றாங்க? இப்போ வந்து நமக்கு என்ன இருக்கோ அதுதான் நடக்க போறது, ஓகேவா? அதோட பர்சன்டேஜ் குறைக்கலாம்னு சொல்றாங்க. பரிகாரம் மூலியமா அதோட பர்சன்டேஜ், அது தீங்குதே குறைக்கலாம். ஒருத்தருக்கு சனியோட அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு பர்சனுக்கு அந்த பர்சன் வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப டவுனான வேலை செய்வாங்க, ஓகேவா? அதாவது இந்த காவாலாம் இருக்குல்ல, கிளீன் பண்ற வேலை, அந்த மாதிரி சனியோட அதிகமா இருந்தா அந்த மாதிரி வேலையை செய்வாங்க. இதே இன்னொரு பர்சன் எடுத்துப்போம், சனியோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்க ரொம்ப பணக்காரவும் இருப்பாங்க, சரியான பணம் இருக்கும், அதே வேலைதான் செய்வாங்க, ஆனா ஆளு வச்சு ஒரு 500 பேர் ஆளு வச்சு அது கான்ட்ராக்ட் எடுத்து செய்வார். உங்களுக்கு கெட்ட கர்மா வந்தா அதை நீங்களே செய்யற மாதிரி இருக்கும். சனியில கர்மா இருக்கு, ஆனா நல்ல கர்மாவா இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 500 பேர் வேலை செய்வாங்க, ஆனா அந்த மாதிரி தொழில கண்டிப்பா செய்வாங்க, அது டாப்ல இருப்பாங்க. சோ இதுதான் டிஃபரன்ஸ். இப்ப ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு அது நம்மளுக்கு ஒரு விஷயமா சொல்லுவாங்களே, அது வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு காட்டுற ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கலாமா, இல்லைன்னா நம்மளுக்கு எதிர்காலத்தை உண்மையிலே அந்த ஜோஷத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்? இது ரெண்டுத்துல நம்ம எதை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில இருக்கணும்? ஜோதிடம் வந்து நம்ம 100% நம்ப வேண்டாம், ஓகேவா? அதாவது டெய்லி போய் ஜோதிடம் பாக்குறாங்களே, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் எனக்கு என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி கட்டாயமா பார்க்க வேணாம், ஓகேவா?
நீங்க ஒரு ஜாப்ல இருந்து மாறுறீங்க, அடுத்த ஜாப் மாற போறீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சோ நீங்க ஒரு கன்சல்ட் பண்ணலாம். நல்ல ஜோதிட பார்த்து நான் இதை மாறலாமா, இல்ல ஒரு வீடு கட்ட போறீங்க, முக்கியமானதுல வீடு கட்டுறது, ஆமா. அப்போ போயிட்டு நான் இந்த இடம் வாங்கலாமா, இந்த வீடு கட்டலாமா, இந்த கட்டினா நல்லா இருக்கமா, அந்த மாதிரி பாக்கலாம். அதாவது முக்கியமானது மட்டும் பாருங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து +2 முடிச்சிச்சு, அதோட அமைப்பு இப்ப காலேஜ் சேர்க்கணும், நான் வந்து டாக்டர் குழந்தைய சேர்க்கலாமா, பாக்கலாம், தாராளம் பாக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன். டெய்லி போயிட்டு நீங்க வந்து ஜோதிடரை போயிட்டு பாத்துட்டு இது என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது எனக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க அப்படிலாம் வேண்டாம். முக்கியமானதுக்கு மட்டும் பாருங்க. ஓவரா வந்து ஜோதிடரை வந்து நீங்க நம்ப வேணாம். எப்ப வந்து மக்கள் வந்து ஜோதிடரை ஓவரா நம்ப ஆரம்பிக்கிறாங்க, இப்போ வந்து ரீசெண்டா ட்ரெண்ட்ல சொல்றேன், ஜோதிடரை ரொம்ப ஓவரா வந்து நம்பிக்கை நம்பி நிறைய காசு இழுக்கிறீங்க. ஜோதிடர் எல்லாமே நல்லா ஹை கிளாஸா போயிட்டு இருக்காங்க. சோ தேவையான அப்போ ஜோதிடரை அணுகுங்க, நல்ல ஜோதிடரை அணுங்க. ஓகே. அதாவது சில ஜோதிடர் வந்து 500 ரூபாய் வாங்குறாங்க, 200 ரூபாய் வாங்குறாங்க, சில ஜோதிடர் 50,000 1 லட்சம் வாங்குறாங்க, அதுக்கு மேலேயே வாங்குறாங்க. அது அவங்க கெப்பாசிட்டி பொறுத்துதான். சோ தேவையா ஃபர்ஸ்ட் யோசிங்க. அவ்வளவு காசு கொடுத்து அதை பாக்கணுமா? யார் சொன்னாலும் ஜோதிடம் தான், ஒண்ணுதான், கால்குலேஷன் ஒண்ணுதான். யார் சொன்னாலும் சரி, நல்லா தெரிஞ்சிருந்தா, இப்ப ஜோதிடம் கரெக்டா படிச்சிருக்காங்கன்னா அவங்க கால்குலேட் பண்ணி தான் சொல்ல போறாங்க. ஆமா, அது உண்மை. ஜோதிடன்றது உண்மைதான், அது கால்குலேட் பண்ணி சொல்ல போறாங்க. நான் சொல்றது ஜாஸ்தியா 1 லட்சம் கொடுத்து பாக்குறது, 50,000 கொடுத்து பாக்குறது, இல்ல 50,000 கொடுத்து பரிகாரம் பண்றது, இல்ல ஒரு கெட்ட பரிகாரம் போய் பண்றாங்க, தேவையில்லாத அனாவசியமான பரிகாரம் பண்றாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. கெட்ட பரிகாரம் அனிமல்ஸ் வந்து ஸ்லாட் பண்றது, அந்த பரிகாரத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நமக்கு எப்படி உயிர் இருக்கும் அதே மாதிரிதான் அந்த ஜீவனுக்கும் உயிர் இருக்கு, அதுக்கும் பெயின் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லதை மட்டும் செய்யுங்க, நமக்கு நல்ல பாசிட்டிவா நடக்கும். இப்ப ஒரு மனிதர் வந்துட்டு நல்ல முறையில இருக்கணும், வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்துல போய் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லி, அதான் ஜாதகத்துல இருக்குதே, நான் அதுக்கு நான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாமா, இல்ல அவங்களோட டிசிப்ளினா அவங்களுடைய முயற்சி தான் ரொம்ப முக்கியமானதா இருக்குமா? இப்ப ஜோதிடத்துல வந்து பணம் காசு வருமானம் கண்டிப்பா காட்டிடும். உங்களுக்கு நல்ல பணம் இருக்கு, நீங்க நல்ல வசதியா இருக்கு, ஜோதிடத்துல காட்டிடும். ஆனா கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாரு, அது உங்களுக்கு லக்கு தான். கடவுள் வந்து ஒரு நல்ல ஜாதகமா பார்த்து நமக்கு வர்றது பிறந்தது, அது ஒரு லக்கு. அதை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, ஸ்பாயில் பண்ணக்கூடாது. எப்பவுமே யாரா இருந்தாலும் ஒரு மனிதர் வந்து நல்ல ஒழுக்கத்தோட முயற்சி கண்டிப்பா பண்ணணும். வீட்டுல உட்காந்துட்டு எனக்கு வந்து அந்த ஜாப் ஜோதிடர் சொல்லிட்டாரு அந்த ஜாப் கிடைச்சிரும் அப்படி இருந்தா வந்து ஜாப் கிடைச்சாம அது செட் ஆக மாட்டீங்க. நீங்க அந்த மைண்ட் செட்ல போனீங்கன்னா செட் ஆக முடியாது. நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கணும், அதுக்கான முயற்சி பண்ணணும், அந்த ஜாபுக்கான தகுதி நீங்க வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்பதான் நீங்க அந்த ஜாப்லயே இருக்க முடியும். சோ நம்மளோட முயற்சி தான் நமக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஜோதிடம். ஜோதிட பேஸ் பண்ணி வாழ்றதுலாம். இப்ப நம்ம ஜாதகத்துல நம்மளுக்கு இருக்கிற தோஷங்கள் மூலியமா நம்மளுக்கு பரிகாரம் பண்றது எந்த அளவுக்கு அது நம்மளுக்கு மூட நம்பிக்கையா இருக்கும், எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்கும் சொல்லிட்டு நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பரிகாரங்கள் அப்படின்றது பண்ணலாம், அது எந்த அளவுக்கு பண்ணணும், எந்த முறையில பண்ணணும் சொல்லிட்டு வேதிக் ஆஸ்ட்ரோமாலஜி சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.